Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸல்ல ஹோம் tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸல்ல ஹோம் tabல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து கட் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட கட் பண்ணனும் அப்படினா நீங்க ஜஸ்ட் இந்த கட்ங்கற ஆப்ஷன் பிரஸ் பண்ணி எங்காவது வெச்சு இப்படி பேஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணீங்கனா பேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு செல்ல மட்டும் கட் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி பண்ணலாம் இல்ல என்டையர் டேபிள்மே கட் பண்ணனும் அப்படினா இத ஃபுல்லா இப்படி செலக்ட் பண்ணிட்டு கட் அப்படி பண்ணிட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க வெச்சு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லனா கட்டுக்கு கண்ட்ரோல் X உம் பேஸ்ட்க்கு கண்ட்ரோல் Vங்கற கீபோர்ட் ஷார்ட்கட்டும் நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸல்ல எப்பவுமே வந்து நீங்க ஒரு செல் கிளிக் பண்ணி ஏதாவது பண்ணீங்கனா அந்த செல்ல மட்டும் தான் அப்ளை ஆகும் இல்ல உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ல அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படினா நீங்க அந்த ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல என்டையர் வொர்க் ஷீட்டுக்குமே நீங்க பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி இந்த கார்னர்ல வெச்சு இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படினா என்டையர் வொர்க் ஷீட்மே செலக்ட் ஆயிரும் நீங்க எது பண்ணாலும் அந்த என்டையர் வொர்க் ஷீட்லயே அந்த ஆபரேஷன் நடக்கும் அந்த ஆப்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும் சோ இப்போ இந்த பேஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பேஸ்ட் ஸ்பெஷல்ல சோ அது நம்ம தனியா செப்பரேட் வீடியோல பார்க்கலாம் இப்போ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்க மட்டும் நான் எப்படி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா நான் வந்து போல்ட்ங்கற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இப்போ ஸ்லாண்டிங்கா வேணும் அப்படினா கூடவே நான் இப்படி ஐ கிளிக் பண்ணேனா எனக்கு italicsல வந்துரும் நெக்ஸ்ட் இப்படி அண்டர்லைன் கிளிக் பண்ண அப்படினா இது நமக்கு அண்டர்லைன் ஆகி காமிக்கும் இது எதுவுமே பிடிக்கலப்பா எல்லாம் ரிமூவ் பண்ணனும் அப்படினா மறுபடியும் உங்களுக்கு எதெல்லாம் ரிமூவ் பண்ணனுமோ அத நீங்க மறுபடியும் ஒருக்கா கிளிக் பண்ணீங்கனா போதும் சோ இப்போ ஹைலைட் ஆனதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டட் கலர்ல கிரே கலர்ல காமிக்குது இப்போ அண்டர்லைன் நான் தூக்கணும் அப்படினா இது கிளிக் பண்ணிடலாம் again italics தூக்கணும் அப்படினா again ஐ கிளிக் பண்ணா italicsங்கிறது போயிடும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த போல்ட் மட்டும் நமக்கு ஹைலைட்டா காமிச்சிருக்கும் மத்ததெல்லாம் உங்களுக்கு நார்மலா as it is இருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு font style and color change பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நம்ம இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ எனக்கு என்டையர் வொர்க் ஷீட்க்குமே வந்து ஒரே font நான் வெச்சுக்கறேன் அப்படினா என்டையர் வொர்க் ஷீட்டும் கிளிக் பண்ணிட்டு இங்க போய் நமக்கு தேவையான font இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணனும்னாலும் நம்ம இந்த சைஸஸை கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு பெருசாயிரும் இல்ல கம்மி பண்றதுனாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் சோ மினிமம் 8 ல இருந்து ஆரம்பிக்குது சைஸ் மேக்ஸिमम பாத்தீங்கன்னா we have till 72 சோ டிஃபால்ட்டா வந்து 12 வெச்சா நல்லா இருக்கும் சோ நான் வந்து 12 வெச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோட ஃபேவரட்டான டிஃபால்ட் font வந்து calibri தான் சோ நான் அது வெச்சுக்கிறேன் அடுத்து நீங்க font size increase பண்றதுக்கு இந்த நம்பர்ஸ் கிளிக் பண்ணுங்கற அவசியம் கூட கிடையாது இத கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா font size increase ஆகும் இந்த மாதிரி அதே மாதிரி கம்மி பண்ணனும்னா பக்கத்துல இருக்க decreasing font கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ஆயிரும் எவ்வளவு increase ஆயிருக்கு கம்மி ஆயிருக்கு அப்படினு சொல்லி உங்களுக்கு பக்கத்துல இந்த நம்பர் பாத்தீங்கன்னா காமிச்சிட்டே இருக்கும் சோ நம்ம ஒவ்வொரு டைம் இத கிளிக் பண்ணும்போது நமக்கு 2 பாயிண்டா increase ஆயிட்டே போகும் இங்க பார்க்குற மாதிரி அதே மாதிரி நமக்கு கம்மி பண்ணனும்னா இது மல்டிபிள் டைம்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கனா போதும் அடுத்து coloring and background color and font color பார்க்கலாம் சோ இந்த ஆப்ஷன் பேர் வந்து fill color இந்த ஆப்ஷன் பேர் வந்து font color சோ இப்போ உங்களுக்கு இந்த செல்லுல இந்த டெக்ஸ்ட சுத்தி உங்களுக்கு கலர் வரணும் அப்படினா நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஃப்ரூட் கலர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கலரா மாறணும் அப்படினா நீங்க இந்த font colorங்கற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுல இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க இந்த குட்டி டிராப் டவுன் ஏரோ மாதிரி இருக்குல அது கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் காமிக்கும் சோ இத ஏதாவது நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது பிடிக்கல அப்படினா இங்க மோர் கலர்ங்கற ஆப்ஷன் இருக்கும் அங்க போய்ட்டீங்கனா உங்களுக்கு இங்க ஸ்டாண்டர்ட் அப்புறம் கஸ்டம்ல வந்து நீங்க இப்படி ஜஸ்ட் நகர்த்திட்டே போனீங்க அப்படினா உங்களுக்கு ஒவ்வொரு கலரா இன்கிரீஸ் ஆயிட்டே வரும் இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிங்க் நான் चूஸ் பண்ணிட்டு இத இப்படி மேல நான் தூக்கிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படினா அது எவ்வளவு லைட்டான பிங்க் இல்ல டார்க்கான பிங்க்னு சொல்லிட்டு நம்ம चूஸ் பண்ண கலர் இங்க நமக்கு காமிக்கும் சோ இது நமக்கு பிடிச்சதுனா நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த கலர் இங்க மாறிடும் எனக்கு yellowவே ஓகே சோ நான் yellow வெச்சுக்கிறேன் அதே மாதிரி தான் ஃபாண்ட்க்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம இங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போல்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் வெச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம்
இந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர்லாம் நம்மளுக்கு மறுபடியும் இந்த மேங்கோ அண்ட் எல்லோக்கு வரணும் அப்படின்னா நம்ம இதை ஃபுல்லாக மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இது என்ன பண்ணலான்னா ஒரு டைம் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் பெயிண்ட் இருக்குல்ல அதை ஒரு டைம் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செல்லில் வேணுமோ அங்கே வச்சு இப்படி சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ரிப்பீட் ஆயிரும். இல்லை எனக்கு இது வந்து மல்டிபிள் செல்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் செல்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் எனக்கு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா செல்லுக்குமே அது அப்ளை ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா Ctrl Z கிளிக் பண்ணிங்கன்னா போதும், Ctrl Z உங்களுக்கு பழைய மாதிரியே வந்துடும். அடுத்தது பார்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த குட்டியோட பார்டர் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து பார்டர் ஐக்கான். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டம் பார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் மட்டும் பார்டர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்குல்ல அந்த மாதிரி. அதே மாதிரி டாப் பார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் மட்டும் வரும். ஸோ இது மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு பார்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எந்தெந்த ரேஞ்சுக்கு பார்டர் வரணுமோ அதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பாக்ஸ் மட்டும் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அவுட்லைனில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்திருக்கும். ஆர் உங்களுக்கு நார்மலான பேசிக் லெவல் பார்டர் வரணும்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு டார்க்காக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திக் பார்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டமில் மட்டும் 2 லைன் வரணுன்னா நீங்கள் பாட்டம் டபுள் பார்டர் கொடுக்கலாம். பாட்டமில் திக்காக வேணும்னா இந்த பார்டர் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பார்டர் வந்து திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சைட்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அது பார்த்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்டர்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து பார்டரை ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக தூக்கிடலாம். இப்போ நான் நோ பார்டர் கொடுத்து எல்லாத்தையும் தூக்கிடுறேன். ஸோ இப்போ நம்மளே வந்து பார்டர் ட்ரா பண்ணலாம் பாருங்கள். இந்த ட்ரா பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இப்போ எனக்கு இங்கே மட்டும் வரணும் அப்படின்னா நான் இங்கே ஜஸ்ட் இப்படி வச்சு கிளிக் பண்ணேன்னா போதும், எனக்கு வந்து பார்டர் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் நம்ம ஒரு பார்டர் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எரேஸ் பார்டருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு பார்டர் வந்து எரேஸ் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் பார்டருக்கு தேவையான லைன் கலர் லைன் ஸ்டைல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்டர் கலர் நம்மளுக்கு சப்போஸ் ப்ளூவாக வேணும் இல்லை எல்லோ வேணும் அப்படின்னா இங்கே இருக்க ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மோர் கலர்ஸ் போனீங்கன்னாலும் உங்களுக்கு நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் வரும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைன் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டாட்டடு டபுள் லைனு ரொம்ப திக்கான லைன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லைன் ஸ்டைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் மோர் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரே பிளேஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரினாலும் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இப்போது அவுட்ரு பார்டர்ஸ் மட்டும் டார்க்கான பார்டரில் வேணும் அப்படின்னா இந்த டார்க் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி அவுட்லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்ரு பார்டர் மட்டும் திக்கான லேயரில் வரும். அகெயின் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப லைட்டான கலரில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தின் லைனை சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி இன்சைட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு தின்னான கலரில் பார்டர்ஸ் வரும். உள்ளே மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு க்ரே கலர் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் க்ரே கலர் கொடுத்து இல்லை க்ரே தான் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு மாதிரி லைட் ப்ளூ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் லைட் ப்ளூ வேணும்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு உள்ளே மட்டும் லைட் ப்ளூ கலர்ஸில் இருக்கும். இப்போ நான் இப்படி எல்லாம் ஓகே கொடுத்துட்டேன்னா
நம்ம பண்ணால் ஃபார்மேட்டிங் இங்கே அப்ளை ஆயிரும். உள்ளே வந்து லைட் ப்ளூ கலரும் வெளியில் வந்து நம்மளுக்கு டார்க்கான பிளாக் கலர் பார்டரும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரிட் லைன்ஸ்லாம் தூக்கி விட்டால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அது பண்ணுறதுக்கு இப்போ வியூ டேப்பில் போய்க்கோங்க. போய் கிரிட் லைன்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரிட் லைன்ஸ்லாம் போய் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் கிரிட் லைனை தூக்கி விட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டர் லுக்கே வந்து வேறு லெவலில் மாறிடும். இங்கே வந்து இப்போது டேஷ்போர்டுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரிட் லைன்ஸ்லாம் தூக்கி விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீரியஸாக வந்து உங்கள் ரிப்போர்ட் பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கு வீடியோவில் அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.